மசாலா பூரி மசாலா பூரி, சூடா சுவையான மசாலா பூரி, வாங்க வாங்க. ஏல தம்பி, என்னால திக்குன்னு வந்து நிக்கா, எனக்கு பக்குன்னு இருக்கு. ஆ, சாருக்கானா? இல்ல சால மீன் மாதிரி இருக்கா, உனக்கு பேர் சாருக்கானா? யார்ல பேர் வச்சது? ஓஹோ, இந்த பேருக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையேன்னு நினைச்சேன். சரி சால மீன். அப்படிலாம் கூட முடியாது, என் இஷ்டத்தை தான் கூடுவேன். எல்லாம் மசாலா பூரி வாங்கி சாப்பிடல, நல்லா இருக்கும். என்னல சொல்லியா? ஐயோ, அதுக்காக நம்ம இந்தியா கத்துக்கிட்டு வர முடியும்? ஆ, இல்லையே. கலர் பானிபூரி வியாபாரம் பண்ணியிருக்கேன். இல்லல, ஒழுங்காவே வியாபாரம் நடக்கல, தெரு தெருவா சுத்தி வந்தேன். அட சால மீன் எதுக்குல சாப்பிட முடியா? இல்ல அப்படியா? ஹிந்தி தெரியாத எப்படி வியாபாரம் பண்ண? இல்ல மூஞ்சி பார்த்தா ஹிந்தி பேசுற மாதிரி தெரியுதோ? ஓ அப்படியா? இல்ல எனக்கு தெரியாது, நீ கொஞ்சம் சொல்லிதாயா? ஆ, இவ்வளவுதானா? மசாலா பூரி ஹே. இல்ல அப்படியா? அப்படின்னா நீ முதல்ல வாங்க. அட சால மீன், ஏனி வாழ சட்டிக்குள்ள போட்டு வறுத்து முடியே. ஐடியா கொடுத்துட்டு வாங்காமையா போற? வா வா, உன்னை கார்வாடு மாதிரி வறுத்து முடியே. சரி சரி, அவன் சொன்ன மாதிரியே கூப்பிட்டு பாப்பா, வாரவளா நீ. மசாலா பூரி ஹே, வாங்க ஹே, வந்து சாப்பிட்டு பாருங்க ஹே. என்னது இது, யாரையும் காணோம்? மசாலா பூரி, வாங்க ஹே பூரி, வாங்க வாங்க ஹே. வாங்க வாங்க சேகர் ஹே, கண்மணி ஹே. அது வந்து ஹே, இப்படி வித்தாதான் மசால் பூரி விக்குமா ஹே. அது வந்து ஹே, ஒரு சால மீன் சொல்லிட்டு போச்சு ஹே. எஸ் 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 ஹே, மசாலா பூரி வேணுமா ஹே? ஆ ஓகே ஹே. ஆ ஓகே ஹே. சேகர் ஹே, இந்தா ஹே. ஆ ஓகே ஹே. இந்த பக்கம் சேர் போட்டு வச்சிருக்கேன், போய் உட்கார் ஹே. மசாலா பூரி ஹே, வாங்க ஹே, சீக்கிரமா வந்துருங்க ஹே, இல்லனா வித்துறோம் ஹே. மசாலா பூரி. ஹாய் ஓனர் ஹே, உங்களுக்கு கும்பிடுறேன் ஹே. என்னது கும்பிடுறேன்? ஏயா இருந்தாலும் டிசைன் டிசைனா பேதி எடுக்க இருக்கு. பேதி இல்ல ஹே, இது மசாலா பூரி ஹே. சை, இது என்ன பேச்சு? பையன பேச்சு இருந்தாப்ல பேசிட்டு இருக்கா. ஓனர் ஹே, இப்படி வித்தாதான் மசால் பூரி விக்கும் ஹே. ஷூ, உனக்கு யாச்சனா? அது சால மீன் ஹே. அப்போ வாழை மீன், வஞ்சர மீன், சால மீன் எல்லாம் உன் கடைக்கு தான் வந்து போல. இப்போ புதுசா ஒரு சால மீன் வந்துச்சு ஹே, அதுதான் சொல்லி கொடுத்துட்டு போச்சு ஹே. எது பேசினாலும் ஹே போட்டு சொன்னாச்சுன்னா வியாபாரம் நடக்கும்னு சொல்லிச்சு ஹே, அதான் ஹே போடுறேன் ஹே. சை, வாயில ரெண்டு போட போறேன் பாரு. எனக்கு தமிழ் தெரியும், உனக்கு தெரியும். வேற எதுக்கு இப்படி ஹே ஹேன்னு பயணம் போகுது? ஒழுங்கா எப்பவும் போல பேசுக. ஹாய் ஓனர், நம்ம பாச பேசுது ஹே. சை, பயமடு. ஒழுங்கா எப்பவும் போல பேசி, இல்ல வீட்டுக்கு போயிருவேன். ஓனர் ஹே, மசாலா பூரி வாங்கிட்டு போங்க ஹே. சை, நான் போறேன். ஹே ஹேன்னு இழுத்துக்கிட்டு இருக்கா. ஓனர் ஓவதங்க ஓனர். உன் பேச்சு ஒன்றும் சரியில்லை, அதனால தான் போறேன். ஓனர், இப்படி வித்தாதான் வியாபாரம் நடக்கும்னு சால மீன் சொன்னா ஓனர், அதனால தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் ஓனர். சால மீன் சொன்னா சங்கர மீன் சொன்னா நீட்டு. ஒழுங்கா பேசி, இத்தனை நாள் யாரும் நடக்கல உனக்கு? கொண்டு வரலாம், வித்துக்கிட்டு தானே இருக்கா. இல்ல ஓனர், இது மசால் பொரியல, அதனால வியாபாரம் நடக்குமோன்னு நினைச்சேன். உனக்கு வர வர ஆசை பேராசையா போயிட்டு இருக்கு. ஆசையா அடக்கு. சரி ஓனர், மசாலா பூரி வாங்கிடுங்க. மசாலா பூரினா என்னது? ஓனர், இந்த வண்டியில இருக்கிறத நல்லா சுத்தி பாருங்க ஓனர். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கலக்கலன்னு கலக்கி அப்படியே உங்ககிட்ட தந்துருவேன். அதெல்லாம் எப்படி திங்க, எப்படி நல்லா இருக்கும்? சாப்பிட்டு பாருங்க ஓனர், ஒரு தடவை ருசிச்சு பாருங்க.
தின்னு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கோன்னு. சரி சரி, 2 பார்சல் கட்டு. ஓனர், இதெல்லாம் எப்படி பார்சல் கட்டி தர முடியும்? பார்சல்லாம் கட்டி தந்தா நல்லா இருக்காது ஓனர். நான் எடுத்து வச்சோன்னே சுட சுட இதுலயே நின்று சாப்பிடணும். இது எங்க சூடா இருக்கு? பொரிய மிச்சரி அள்ளி வச்சிருக்கா, இது எங்க சுற்றுற போது? ஓனர், அங்க பாருங்க மசாலா பண்ணி வச்சிருக்கீங்களா, அது நல்லா சூடா கொதிச்சுவே இருக்கு. இதெல்லாம் போட்டு அதை ஊத்தி தரும்போது அப்படி இருக்கும் ஓனர். சாப்பிட்டு பாருங்க. சூடா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அப்படியா? ஆமா ஓனர், சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிய. என் பிள்ளைகள் தான் இதெல்லாம் விரும்பி சாப்பிடாது, வீட்டுல எல்லாம் இருக்கு. பரவாயில்ல ஓனர், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. மசாலா பூரி அப்படி இருக்கும். சரி, அப்ப முதல்ல எனக்கு ஒன்று போடு. நான் இந்த மாதிரி சாப்பாடுலாம் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. நான் வீட்டுக்கு போயிட்டு என் தம்பி என் பிள்ளைகளை கூட்டிட்டு வர சொல்லி. ஓனர், அது கேட்க வீட்டுக்கு போய் சொல்லணும். இந்த அதான் இருக்க சொல்லியிருக்க ஓனர். ஓனர், 2 பேரும் மசாலா பூரி சாப்பிட்டுட்டு இருக்கா ஓனர். சாப்பிட்டுட்டு எங்க இருக்கா? ஊட்டிக்கிட்டு இருக்காவ. பேதி இருப்பா, எல்லாம் ஒன்னாலதான். நீ மசாலா பூரி கடை நடத்துறியா இல்ல காதல் பூரி கடை நடத்துறியா? ஓனர், இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? நான் ஒரு வியாபாரி ஓனர். ஆமா, வியாபாரி, பெரிய கப்பல் வியாபாரி. 5-6 கப்பல்களுக்கு சொந்தக்காரி. வியாபாரம் பண்றியா? பண்ணிட்டு போக வேண்டியதானே? அங்க என்ன சேர போட்டு விட்டு காதலிக்க விட்டுருக்கா? ஓனர், அவிய ஒன்னும் காதலிக்கல ஓனர், மசாலா பூரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காவ. அங்க பாரு, 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்காவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிறியாவ. ஓனர், இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஓனர். நீங்களும் வேணா சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு அப்படி போட்டு வச்சிருக்கீங்களோ? ஒன்னு வந்து கவனிச்சிடி, முதல்ல அவனுக்கு பேர்த்து. பேர் இருப்பா, இந்த கருவாட்டுக்கு ஊட்டிக்கிட்டுல இருக்கான். இந்த பாரு நீ ஊட்டி விடுறதுனால தான் இந்த மசாலா பொரி இவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? இருக்கும் இருக்கும் கருவாடு இருக்கும். வயசு பையன் கையால ஊட்டினா உங்களுக்கு டேஸ்டா தான் இருக்கும். டேஸ்டா இல்ல? இங்க என்னல நடக்கு? இந்த கருவாடை கூட்டிட்டு வந்து ஊட்டிக்கிட்டு இருக்கீங்களே, நீலாம் உருப்படான்னு நினைக்கிறியா இல்ல உருப்படாம நினைக்கிறியா? இந்த தெரு ஜனம் பூரா நீங்க ஊட்டியால உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு போகுது. இல்ல எதுக்குல குடும்ப மானத்தை இப்படி கூண்டோட அழிக்க இந்த கருவாட்டை தலையில கட்டிட்டு கிளம்பிருக்கா? இல்ல உன்கிட்ட நான் என்ன சொல்லி வச்சிருக்கேன்? இந்த கொண்டக்காரிகள் 2 பேர் கூட நீ சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையால? திரும்ப எதுல இந்த பண்ணு கொண்டக்காரியை கூட்டி சுத்திட்டு இருக்கா? ஏய் கருவாடு, உன் ஆத்தா மீனங்க என்னமோ உலகத்திலே அவன் மட்டும் தான் நல்ல பிள்ளை பத்தி வச்சிருக்க மாதிரி பேசுவா. என் தம்பி தான் என்னமோ நீ கூட்டிட்டு சுத்தியா நீ கொதிப்பா. இப்ப ஊட்டியை பார்த்தா எந்த குழம்பு செடிக்குள்ள குதிப்பா? பேசாதல, நீ எல்லாம் பேசவே பேசாத. கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி தனாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ கருவாடு மீன் எங்க இருக்குன்னு பார்த்து பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. ஏ பண்ணு கொண்ட, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போ. போக முடியாது, நான் சாப்பிட்டு தான் உட்கார்ந்திருக்கேன். கடனா 1000 பேர் வருவாங்க, எதுக்கு நீ போக சொல்றிய? நான் குழந்தை கடையில சாப்பிட்டதுக்கு வந்திருக்கேன், சாப்பிட்டு தான் போவேன். ஓஹோ, அப்படியே சாப்பிட்டு தான் போவீங்களா? தம்பி சேகரே, நீ வீட்டுக்கு போ. அக்கா, நானும் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன்க்கா. சாப்பிட்டு போறேன். நீ சாப்பிட்ட வரைக்கும் போதும். போய் குழந்தைட்ட என்ன 2 வாங்கிட்டு போய் சிம்புக்கும் பிங்கிக்கும் கொடு. உனக்கு வேணாலும் கையில எடுத்துட்டு போ. இங்க இருந்து இந்த பண்ணு கொண்டைக்கு ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டது பார்த்தேன். அவ்வளவுதான், நீ இந்த ஊர்ல இருக்க முடியாது. போல. ஏய் என்ன? நான் வீட்டுக்கு போறேன். இப்பதான் நம்ம கடைக்கு 1000 பேர் வருவானே ரூல்ஸ் பேசினா ரூல்ஸ். இப்ப மட்டும் எதுக்கு கருவாடு குதிச்சு வந்து வருது? நான் எங்க வேணாலும் இருந்து சாப்பிடுவேன், யாரும் கேட்காண்டா. ஏய் அம்மம்மா, அந்த மீன்காரி மாமா என்ன வரத்து வரா? இருக்கட்டும், பண்ணு கொண்டே 2 கட் பண்ணிட்டு விட்டுறியே. முதல்ல இவ ஆத்தா கொண்டே அறுத்துட்டு விடணும். குழந்தை சேகர் இன்னைக்கு உன் கடைக்கு வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தா வந்தானா? என்னது? என்ன குடுமி? இல்ல சேகர் இன்னைக்கு குழந்தை கடைக்கு வருவேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தா, அதனால தான் கேட்டேன். உங்களுக்குல அந்த குடுமி இருக்கு பத்தியா, அதான் இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே. முதல்ல அது கட் பண்ணியாச்சுன்னா சரியா வந்துரும். அது சேகர் தான் இன்னைக்கு கடைக்கு வர பாரியான்னு கேட்டா. ஆமா, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க. அப்படி நீ கலர் கலரா ரீல் விடு. என் தம்பி உன்னை கூப்பிட்டானோ? அங்க இருந்து ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு குதிச்சு வந்து ஓடி வந்திருக்கா. இல்ல சேகர் மெசேஜ் பண்ணிருந்தா, நான் இப்பதான் பார்த்தேன். அதான் வந்துட்டானா என்னன்னு கேட்டேன். சாமி வந்துட்டு போயிட்டான். என்னது போயிட்டானா? ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. அம்மா, நீ எதுக்காக இவ்வளவு சாக்காவியா? இல்ல சேகர், அதுக்குள்ளேவா வந்துட்டு போயிட்டான்னு சொக்காயிட்டேன். என்னால வர முடியாம போச்சேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்ப அதனால பல கோடி நஷ்டம் உனக்காகுமா இல்ல அவனுக்காயிருமா? உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. ஆமா புரியாது, இந்த குடும்பிகளுக்கு தான் புரியும்.
ஓடி போய் இந்த இடத்துக்கே நீ வந்துடாத. ஓனர் கஸ்டமரை விரட்டாதுங்க ஓனர். ஆமா, இந்த குடிமி வச்சவா கொண்டப்பட்டவளா உனக்கு கஸ்டமர். ஓனர் குடும்பப்பட்டவிய கொண்டப்பட்டவியன்னு பேசுறியா? ரோச பக்கம் சேர்த்து பேசுறீங்களோ? ஆமா, எல்லாரும் சேர்த்தான் சொல்லியே. இந்த குடிமியில கொண்டையில பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. முதல்ல உனக்கும் சொல்லி கேட்டுக்க. இந்த கொண்ட கறியில் குடிமி கறியில் இந்த பக்கத்துல சேர்த்துறாத. இங்க நிக்க பார்த்தே என் கொண்டையை அறுத்து விடுவேன். ஐயோ ஓனர் பின்னாடி. பின்னாடியாவது முன்னாடியாவது எங்க கொண்டா இருந்தாலும் அறுபடம். சரோஜா, என்ன சரோஜா கொண்டையா இருப்பீங்க? நல்ல கேளுங்க பியல. இப்படிதான் எல்லாரும் பேசிட்டு தெரியாதே. தெரியவே சின்னவியல்ங்கற ஒரு மட்டும் மரியாதை கிடையாது. ரோச பக்கன உங்களை சொல்லல. ஏதோ ஒரு டென்ஷன்ல அந்த பக்கத்துல நிக்கல அந்த குடிமிகாரியை தான் சொல்லி பாத்துக்கிடுங்க. நீங்க தயவு செய்து தப்பா எடுத்துக்கிடாங்கக்கா. வாய் முடுங்கக்கா, குறுக்கல்பு வரைக்கும் தெரியுது. இல்ல சரோஜா, குழந்தை சொல்லும்போது கூட என்னையும் சேர்த்து தான் நீ சொன்ன. அப்போ மனசுல என்னை பத்தி அது மாதிரி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கியோ? ஏக்கா அதெல்லாம் இல்லக்கா, நான் கோவத்துல கத்திக்கிட்டு பாத்துக்கிடுங்க. இந்த குழந்தை உங்க பேர சொன்னதே நான் காதுல சரியா வாங்கலக்கா. என்னமோ சரோஜா, யார் மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. ஏக்கா நீங்க தப்பா எடுத்துக்கிடாங்கக்கா, உங்களை சொல்லல பாத்துக்கிடுங்க. ஒரு பெரிய வேலை இப்படி வருத்தப்பட்டு பாக்குறதுல உங்களுக்கு என்னதான் அப்படி சந்தோஷமோ? குடிமி எல்லாம் ஒன்னால வந்ததுதான். நீ கூட தான் என்னை வருத்தப்பட்டு பாத்துக்கிட்டே தெரியா, அதுல என்ன உனக்கு சந்தோஷம்? வாய் மூடிட்டு ஓடி போயிரு. ரோசா பக்கன உங்களை சொல்லுவேனா? நான் ஏதோ பேச்சு வாக்குல சொன்னது உங்களுக்கு தப்பா புரிஞ்சிட்டுக்கா. வாங்கக்கா குடிமி பூரி சாப்பிடுவோம். ஓனர் குடுமி பூரியில் ஓனர் மசாலா பூரி. ஆமா மசாலா பூரி தான் சாப்பிடுமாக்கா. குழந்தை முதல்ல எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடு. ஓனர் அப்படின்னா உங்க செலவா? நானும் அப்படின்னா ஒன்று தின்னுக்கிட்டே ஓனர். வாயை பழந்துட்டு இருங்க. நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் நான் ரூபா தருவேன். வந்து கஸ்டமர் நிக்காமலே குடுன்னு சொன்னேன். சரி ஓனர். ரோசப்பக்கா நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ரோசப்பக்கா நம்ம என்னதான் இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அப்போ நானு நீ கண்ணுக்குள்ள வந்த மண்ணு. திடீர்னு ஆளே மாறிறியக்கா செல்லம்மாக்கா. இனி எல்லாம் இப்படிதான். 1 plate மசாலா பூரி கொடு. சரிக்கா தாரேன் இருங்க. ரோட் கடையில இப்ப சாப்பிடுறது கிடையாது. உனக்காக மட்டும்தான் இப்ப வர குழந்தை. ஓ அப்படியே பரவாயில்லையே, எனக்காகலாம் வரையல. இந்தாங்கக்கா சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். இந்த குழந்தை 500 rupees. ஏக்கா சில்லறை இல்லையா 500 ரூபாய்க்கு? Oh my god. 500 ரூபாய்க்கு வாங்கிட்ட சில்லறை இல்லையா? பரவாயில்ல, டிப்ஸ் வச்சுக்கோ. என்னது 40 ரூபா மசாலா பூரிக்கு 500 ரூபா டிப்ஸா? இன்னும் செல்லம்மா என்ன அவ்வளவு வசதியாவா இருக்கா? செல்லம்மாக்கா என்னக்கா 460 ரூபா டிப்ஸ் தரியா? பரவாயில்ல வச்சுக்கோ. நான் இப்போ ரொம்ப ரிச்சா இருக்கேன். தேங்க்ஸ்க்கா. என்னது இவ ரிச்சா இருக்காளா? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவா. இவ்வளவு பணம் இவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு? டெய்லி இதே மாதிரி வந்து உனக்கு டிப்ஸ் தரேன். நல்லா படிச்சுக்கோ. இல்லக்கா என்ன டிப்ஸ் எல்லாம் தரேன்டா. இதுல இருக்க மீதி ரூபாய்க்கு என்ன வியாபாரம் போடும்போது வந்து வாங்கிக்கிடுங்க. நோ, இந்த மாதிரி சில்லறை காசுலாம் நான் இப்போ வாங்குறதில்லை. அப்படியா? அந்த அளவுக்கு வசதி வந்துட்டோ? எஸ் சாரதா சிஸ்டர், how about you? என்னது? எப்படி இருக்கீங்கன்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். நல்லா இருக்கேன். ஓகே பாய், நான் மசாலா பூரி வாங்கியிருக்கேன், சாப்பிட போறேன். என்னது இது? செல்லம்மா எப்படி இவ்வளவு வசதியானா? அதுவும் 460 ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டு போறா. அவ்வளவு பணமா இருக்கு. அப்ப வெளிநாடு பிசினஸ்னு சொன்னதுல உண்மையா இருக்குமா? ஏ குழந்தை, செல்லம்மா எப்படி இவ்வளவு வசதியானா? தெரியல ஓனர். நானும் உங்களை மாதிரியே தான் அதிர்ச்சி ஆகி போய் நிற்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லுங்க. நம்மளும் அதே மாதிரி பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாயிடலாம். இதை மீன்காரிட்ட போய் கேட்டே ஆகணும்.